இல்ல இது என்னன்னா, இது சும்மா ஒரு 2 நாள் ஒரு பேசுறதுக்காக வரும் ஒழிய, மற்றபடி வேற எந்த முக்கியத்துவமும் அதுல பெருசா இருக்காது. ஏனென்றால் இது போல நெறைய பேர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் குடுப்பாங்க. நீதிமன்றத்துல வழக்குன்னு போடுவாங்க. அ ஆனா அதுல வந்து ஏதாவது சாராம்சம் இருக்குமான்னா, பெரிய அளவுல எதுவும் சாராம்சம் இருக்காது. ஏனென்றால் அவர் நீக்கப்பட்டவர். அ அந்த விதியிலேயே அவங்க விதியிலேயே தெளிவா இருக்குது. 35வது விதின்னு நெனைக்கிறேன். அது 5வது சப்செக்ஷன்ல வந்து அதாவது ரொம்ப நெசசரி இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய அவசியம் இருக்கும்போது பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்குது உடனடியாக நீக்குவதற்கு அப்படின்றது விதியெல்லாம் இருக்குது அதுல. அந்த விதியின்படி தான் வந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு முன்னாடியே அவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டது. அதனால இது வந்து ஒரு கடிதம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கா ஒரு 2 நாள் பேசு பொருள் ஆவறதுக்காக அவர் குடுத்ததா இருக்கலாம் ஒழிய, மற்றபடி அதுல எதுவும் ஷரத்தே இருக்காது. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து தேசிய கட்சியோ, மாநில கட்சியோ தேர்தல் கமிஷன் வந்து ஒரு ஒரு தகுதி நிர்ணயம் வச்சிருக்காங்க. அந்த தகுதிக்கு மேல இருக்கிறவர்கள் இவ்வளவு சதவீத வாக்கு, இவ்வளவு எம்எல்ஏகள் அல்லது இவ்வளவு எம்பிக்கள் இந்த மாரி இருக்கும்போது, அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோ அல்லது விலக்கி வைக்கப்பட்டவர்களோ எத்தனையோ பேர் இந்த மாரி மனுக்கள் குடுத்துட்டே இருப்பாங்க. அதனால உறுப்பினரா இருக்கிறவங்க, சாதாரண உறுப்பினரா இருந்தவங்க, இது மாரி மனுக்கள் குடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அந்த மனுக்கள்ல வந்து சாராம்சம் இருக்குதா ஏதாவது அப்படின்றது தான் முக்கியம் ஒழிய, இவர் குடுத்த மனுவுல வந்து பெரிய முக்கியத்துவம் எதுவுமே இருக்காது. அவ்வளவுதான். வெறும் ஒரு விளம்பரத்துக்காக, ஒரு பேசு பொருளுக்காக ஏதாவது குடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான். ஏன்னா ஒரு ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் சொன்னாரு. அந்த தேவர் ஜெயந்தி விழாக்கு ஐயா போயிட்டு வந்து பேசும்போது சொன்னாரு, "எனக்கு உங்கள கட்சிய விட்டு நீக்கினா என்ன செய்வீங்கன்னு?" "எனக்கு சந்தோஷம் கட்சிய விட்டு நீக்கினான்னாரு." அடுத்த நாள் என்ன சொன்னாரு? "நான் தூங்கவே இல்ல. என்ன நீக்கிட்டாங்க. நான் தூங்கவே இல்ல." அப்படின்னு சொன்னாரு. அதற்கு முன்னாடி என்ன சொன்னார்ன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி 10 நாள் கெடு விதிச்சாரு. எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, "நான் அந்த மாரி கெடுவே விதிக்கலன்னு" சொன்னாரு. "நான் அந்த மாரி கெடுவே விதிக்கல. ஒரு கோரிக்கை தான் வச்சேன்னாரு." அப்புறம் வந்து நானு தினகரன் ஐயாவையோ, ஓபிஎஸ்ஸையோ நான் பார்க்கவே இல்ல. நான் பேசுனதே இல்லன்னாரு. ஆனா அவங்க சொன்னாங்க, "இல்ல அடிக்கடி எங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்னாங்க." அதனால என்னன்னா, ரொம்ப குழப்பத்துல இருக்காரு அவரு. ஆ முக்கியமானது வந்து 72லேருந்து நாங்க இருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்துல இருக்கிறேன்னு சொன்னாருன்னா, இன்னைக்கு உங்களால் எம்எல்ஏவுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உங்களால் எம்பியாக உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உங்களால் அமைச்சராக உருவாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அதே மாரி உங்களுக்கு வந்து பொதுக்குழுவிலோ, செயற்குழுவில் வந்து என்னால வந்து இப்போ ஒரு 500 பேர் இருக்காங்க. அவங்க நான் தான் உருவாக்கி வச்சிருக்கேன். மாவட்ட செயலர்கள் 85 பேர்ல வந்து ஒரு 20 மாவட்ட செயலர் நான் உருவாக்கின மாவட்ட செயலர் இதோ நிக்கிறாங்க பாருங்க. அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் கட்சிக்கு என்ன பங்களிப்பை குடுக்கிறீர்கள்? கட்சியோட வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு சீனியாரிட்டின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட சீனியாரிட்டி இருப்பாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, ராஜன் செல்லப்பன் சொல்றாரு, நாங்களும் 72லேருந்து இருக்கிறோம் அப்படின்னு. எம்ஜிஆர் கட்டளையிட்டவங்க கையில பச்சை குத்திக்கிட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால அந்த சீனியாரிட்டியை நம்ம மட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கு உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு கட்சியில் எப்படி இருக்கிறது? உங்களால் வளர்ந்தவர்கள் எத்தனை பேர்? உங்களால் பதவி பெற்றவர்கள் எத்தனை பேர்? அந்த பட்டியலில் உங்களுக்கு பின்னாடி ஒரு 20 எம்எல்ஏ வரணும். ஒரு ஒரு 100, 200 செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் வரணும். ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 முன்னாள் என்னால் அமைச்சர்களோ, எம்பிக்களோ, எம்எல்ஏக்களோ வரணும். இது எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 மாவட்ட பின்னாடி நிற்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெறும் நீங்க பாத்தீங்கன்னா 54 வருட என்னுடைய அனுபவம்ன்றாரு. அந்த 54 வருடம் வெறும் உங்க சுயநலத்தை மட்டும்தான் பார்த்துக்கீங்க. கட்சி வளர்ச்சிக்கு நீங்கள் பண்ண அவ்வளவு சீனியாரிட்டி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுக்க கட்சி வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு இவ்வளவுன்னு சொல்லல. அது எதுவுமே இல்லாத இருக்கும்போது இந்த ஒரு கடிதத்தால என்ன செய்ய முடியும்? ஒரு 4 விவாத பொருளாகும் அவ்வளவுதான். ஒரு 2 நாளைக்கு அது ஒரு விவாத பொருளாகும் அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே வந்து அது செய்ய முடியாது. அவர் எதற்காக இந்த மாதிரி செய்தாரு, இல்ல யார் சொல்லி அந்த மாதிரி செய்தாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. மற்றபடி இதுல வந்து பெரிய முக்கியத்துவம் இருக்காது. ஏன்னா அதிமுகவோ, திமுகவோ ஒரு பாரம்பரிய கட்சி, ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சி. அப்போ வந்து அந்த கட்டமைப்பை அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து வீழ்த்தி விட முடியாது. ஒரு காலம் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறார். வெற்றியோ தோல்வியோ எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருச்சு ஒரு காலம். அவரு கட்டுப்பாட்டுல வந்து அவருக்கு அடங்கி அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. கிட்டத்தட்ட 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள பெரிய அளவுல வந்து ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, அம்மாவோ யாருமே அதுல பிரிக்க முடியல. இன்றைக்கு எம்எல்ஏக்களும் ஆட்சியில இல்லைன்னா கூட அந்த எம்எல்ஏக்கள் கட்டுண்டு அப்படியே இருக்கிறாங்கல்ல.
அதே மாதிரி செயற்குழு பொறுப்பு உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, மாவட்ட செயலாளர்கள் சரி, தலைமை நிர்வாகிகள் 75 பேரு, மாவட்ட செயலாளர்கள் 85 பேரு, எல்லாருமே அந்த கட்சி கட்டுக்கோப்போட இருக்கிறாங்களா? அந்த அளவுக்கு கொண்டு போறாரு. 175 சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மேல மூச்சு விடாம பேசி 71 வயசுல கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு எடப்பாடி. நம்மளுக்கு விருப்பமோ இல்லையோ, நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆக மொத்தத்துல ஒரு பாமரன் அந்த மாதிரி கட்சியை வளர்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அது பின்னாடி தானே அந்த இரட்டலையும் தொண்டர்களும் நிக்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நான் நம்பல. அவருடைய முடிவுகள் ஒவ்வொரு நேரமும் தவறாவே போயிட்டு இருக்குது. ஆமா. இது வெறும் ஒரு விவாத நாளைக்கு வரும். மற்றபடி வேற எதுவும் அதுல ஷரத்து இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பொன் வில்சன்.